Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓமம் எடுத்து நம்ம ரசம் செய்ய போறோங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரசம்ங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஓமம் அதை வந்து நம்மளுடைய மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் தனியா. ஸோ ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் தனியா. இப்போ நான் ஆட் பண்ணது சீரகம், சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ நான் ஆட் பண்றது வந்து சிவப்பு மிளகா. இதை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம கொதிக்க தான் வைக்க போகிறோம். அப்படியே மிக்சியில் ஃபைனாக அடிச்சு அந்த பவுடரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இலுப்பு சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து கடுகு நல்லா வெடிச்சு வருது பாருங்க. ஃபேன்டாஸ்டிக்காக வெடிச்சு வருது. இந்த கடுகு பயங்கரமாக தெரிக்குது பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு ரசமுங்க. அடுத்தது வந்து சிவப்பு மிளகா நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். அடுத்தது வந்து பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியான பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி சிவப்பு மிளகாயும் ஆட் பண்ணுறோம், பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறோம். ஸோ சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது வந்து நான் ஆட் பண்ணுறது வந்து புளி தண்ணிங்க. புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி. ரசத்துக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையானது தான் பெருங்காய பொடி. அடுத்தது வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து அடுத்தது உப்பு மறந்துடாதீங்க, பிங்க் சால்ட்டு. அந்த புளி தண்ணியும் நீ ஆட் பண்ற வெறும் தண்ணியும் கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டியா இருந்தா போதும். ரொம்ப அளவு ரொம்ப முக்கியம் இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா ஏகப்பட்ட பொடி வகைகள் ஆட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அந்த புளி வாசனை போகணுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த புளி வாசனை போயிடும். ஆனால் நம்ம ஆட் பண்ணது வந்து ரா பூண்டு, கரெக்டுங்களா? ஸோ பச்சை பூண்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த பூண்டு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா கொதி வந்த பிறகு தான் வேகும். இப்போ பாருங்க, புளி வாசனை போயிடுச்சு. புளி வாசனை போன பிறகு நம்ம வந்து அந்த பவுடர் ஓமம், சீரகம் இதெல்லாம் போட்டு தனியா அதெல்லாம் போட்டு ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன்ட் இந்த ரசத்துக்கு. இதில் வந்து தக்காளிலாம் தேவையில்லை, தக்காளியோ எலுமிச்சம்பழமோ எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு இருமல் சளி எது வந்தாலும் நீங்கள் இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 5 மினிட்ஸ் ஆகும் இந்த ரசம் செய்யறதுக்கு. நல்லா வந்து கலக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்க, நல்லா கொதி வருது. கொதி வந்த பிறகு நீங்க வந்து பூண்டை வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த பூண்டு நல்லா வெந்திருக்கணும், அதை அப்பப்போ பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலா இந்த பவுடர் புளி வாசனை போயிடுச்சு நமக்கு. இப்போ இந்த பவுடர் ஆட் பண்ண பிறகு இந்த பவுடருக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அதுவும் போகணும் கம்ப்ளீட்டா. இந்த பவுடர் கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகணும். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி வந்து இந்த கரண்டியால இலக்கி கொடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த பவுடர் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சுன்னு. பாருங்க, ஃபேன்டாஸ்டிக்கான ஓமம் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.